ராவணன் ஐயா, நீங்க கேட்டிருக்கீங்க, காற்று தான் உயிர், ஆன்மா, மனம் அப்படின்னா அந்த உயிர் காற்றை யார் படைச்சா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதனுடைய ஆரம்ப நிலையை நீங்க உணரவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப நிலை அப்படின்றது இதைத்தான் எல்லா கதைகள்ல சொல்லியிருக்காங்க. நிறைய கதைகள்ல சொல்லியிருக்காங்க. சிவனுடைய அடியும் முடியும் பார்க்க முடியாதுன்னு. அதே மாதிரி காற்றுடைய ஆரம்பத்தையும் நீங்க பார்க்க முடியாது, முடிவையும் நீங்க பார்க்க முடியாது. இதுதான் உண்மையான விஷயம். ஆனா அந்த காற்று உங்க உடலுக்குள்ள இருக்குன்னு நீங்க உணரலாம். ஏன்னா அது உணர்ந்துதான் ஆகணும். அது உணர்றதுக்காகத்தான் இந்த மனித ஜென்மம். ஒரு நாய்க்கு தெரியாது தனக்குள்ள காத்து ஓடுது, அந்த காத்து தான் இறைவன். ஒரு நாய்க்கு தெரியாது, ஒரு மாட்டுக்கு தெரியாது, ஒரு யானைக்கு தெரியாது, ஒரு சிங்கத்துக்கு தெரியாது தனக்குள்ள ஓடுற காத்து தான் இறைவன் அப்படின்றது தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் காத்து தான் இறைவன். அப்போ அந்த காற்றை வணங்குறது தான் நம்ம வேலை. அந்த காற்று எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம தேடி போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. ஆனா வாசியோக பயிற்சி பண்ணி இந்த காற்றுடைய அசைவை கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கி ஒடுக்கி சிரசுக்குள்ள ஓரங்குல அசைவுக்கு கொண்டு வர முடியும். அப்போ ஓரங்குல அசைவான அந்த காற்று தான் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி 12 அங்குலத்துக்கு இறங்கி நம்மளுடைய தந்தையுடைய காற்றுக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் அதுக்கப்புறம் விந்தணுவா தந்தையுடைய உடம்புக்குள்ள போய் அது விந்தணுவா மாறி நம்ம பிறக்கிறோம். இதுதான் உண்மையான விஷயம். இது இது எங்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம வாசிய மூளைக்குள்ள ஒடுக்குனா அது அது எந்த மண்டலமோ அதை நோக்கி பயணிக்கும். ஆனா மூளைக்குள்ள ஒடுங்காம மூக்குல மட்டுமே சுவாசம் பண்ணிட்டு இருந்தா இந்த பூமியை சுத்தி தான் பயணிக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடியும் முடியும் பார்க்க முடியாதது காற்று தான். அப்போ காற்று தான் இறைவன். அடியும் முடியும் பார்க்க முடியாதது காற்று. அப்ப காற்று தான் இறைவன். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால இது எங்க இருந்து வந்தது, எங்க இருந்து போச்சு, இதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்க தேவையில்லை. இப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு காற்று இருக்கா? அது உண்மைதானே? ராவணன் ஐயா, நீங்க உயிரோட இருக்கீங்க, உங்க உடம்புக்குள்ள அந்த காத்து செயல்படுது. அந்த காத்தை நீங்க மேல்நிலை அடைய வைங்க. அதுதான் வேணும். அதை நீங்க வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க மேல்நிலை அடைய வச்சீங்கன்னா தானாவே அது இறைவனை நோக்கி பயணிக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க.